அப்படியே வந்துட்டே இருக்கு. ஓனாய் எவ்வளோ மான் இருக்குது, குட்டி குட்டி மான். இரவு பயணம் இனிதே தொடங்குகிறது. அதான் இந்த லைட் பவரை குறைஞ்சிருச்சுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆகும்போது மாற்றி கிளாஸ் எல்லாம் மாற்றி போடணும். ஆனால் அந்த உள்ள ரிஃப்ளெக்டர் மட்டும் மாற்றணும். அதான் எனக்கு பழைய பவரே இல்லைங்க. லைட்டே எனக்கு விலை கம்மி தான். புது லைட்டாக மாட்டிட்டோம்னா செட்டாக போயிடும், நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். இல்லை முதல்ல அம்மாச்சில் என்ன பவராக இருக்கும், இப்போ சும்மா அந்த பழைய பவரே இல்லைங்க. இது வேறு, அது செக் போஸ்ட்டுங்க, அது என்ட்ரி. இது வந்து இது ஒரு வாட்ச் கவர். இல்லை அது நம்ம டயர் சவுண்டு டயர் தான். பைக்கில் போகிறது ஆபத்து தான். மறுபடியும் லைட்டு கீழே இறங்கிருச்சா? அதே குளிரில் விட லூஸ் ஆகிடும். ரெண்டு பக்கம். நானே இந்த கரடி எந்திரிச்சு பக்கத்தில் வரும்னு பார்த்தா பார்த்துருந்துச்சு. நீங்கள் அதான் நம்ம அமைதியாக நிற்கும் எந்திரிச்சுன்னு பார்க்கும். சரி விடுங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து மனசு ரணமாக இருக்கு. திருத்தி அப்படி நிற்கும் தெரியுங்களா? அப்படி ஆமாம், ரெட்டை காலில் நிற்கும். ஆமாம், நமக்கு 4 காலில் நின்னா கூட பரவாயில்ல, ரெட்டை காலில் இப்போதைக்கு வேண்டாம். பாரதம் ஃபோனில் பண்ணி கொடுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களே ஒரு 5 மணிக்கு மேலே இந்த சாலையில் வெளியே போக மாட்டாங்க. அப்படி ஏதோ வெளியூர் காலையில் போனவங்க வந்தவங்க கூட ஒரு 6 மணி அதிகபட்சம் வெளிச்சத்தோடய உள்ளே வந்துடுவாங்க இந்த குன்றி வர்றதுக்கு. ஆமாம், ஏன்னா அதுக்கு மேலே வர்றது அவங்களுக்கு ஆபத்து. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை ஏதாவது வண்டி ஏதாவது பிடிச்சி வாடகை பிடிச்சி அப்படி தான் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி தான் வருவாங்க. நீங்கள் ஏதோ அந்த குன்றியில் ஒரு யானை யாரையோ கொண்டுருச்சுன்னு ஏதோ சொல்லி. ஆமாங்க, அது அடிக்கடி விபத்து. இந்த குன்றி பகுதியில் தான் யானை மனித மோதல்கள் அதிகம். அப்படிங்களா? அதனால தான் நம்மளை பார்த்தோன்னா இந்த யானை ஒரு மாதிரி வந்து சத்தம் போட்டுச்சு. இங்கே இருக்கிற யானை எல்லாமே எப்பவுமே கொஞ்சம் மிரட்சியோட தான் இருக்கும். அதான் இன்னொரு ரோட்ல இருக்குது. இருங்க அடிச்சு பழகிருச்சு. நைட் ஜார் இல்லை, இதில் மனித நடமாட்டம் குறைவுதாங்க. இப்போ நம்ம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை வண்டிகளை பார்த்து யானை கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே அப்படி இல்லைங்க, வண்டியில் ரொம்ப குறைவுதாங்க. அதனால என்ன ஆகும், அது வண்டிகளை பெருசாக அது மனசுக்குள்ள இதாக இருக்காது. இல்லை சார், கிளர்ச்சின்னு சொன்னீங்களா? அதான் எதனாலேன்னு கேட்டேன். அதான் இதனால தான் மனிதனை கண்டா சொல்கிறேன். மிரட்சி இல்லை எல்லாம் ரோட்லேயே அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ரோட்டில் வந்தீங்களா? இல்லை நைட் சாருங்களா? இதுதாங்க வண்டியில் அடிபடுறது. இல்லை அது பறந்தது, அடிபடுறது இல்லை. இல்லை நான் இதோட 4 இடத்துல பார்த்துட்டேன். இனி நிறைய இது காலையில் 6 மணி டைமு, ஈவினிங் இருட்டு கட்ட டைமு. பூச்சிகளை பிடிக்க அந்த காட்டு கோழிகள்லாம் நிறையா பறவைகள். போயிருங்க, அதான் பக்கங்கிறாரு. நான் சொன்னேன் நினைக்க அன்னைக்கு ஒரு வெளியில் போனோன்ட்டு அதில் போயிருங்கிறாரு. அதுதான் பெருமாள் போகிற பக்கங்கிறாரு. நம்ம கடம்பூர் போய் போக வேண்டாங்களாமா. நான் ஒரு ரோடு காமிச்சிருந்தேன். இதில் தான் ரோடு சாலட்டி, சின்ன சாலட்டி.
மேப் போட்டிருக்கேன், இங்கேயே டவர் இருக்கிற இடத்துல போட்டு விட்ருக்கேன். இங்கே தாங்க நம்ம பார்த்தோம். இதுவா? இது இல்லை இந்த பாலம் இல்லை, சைடில் தடுப்பு இருந்தது. அது பாலம் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. அவனை நம்மளை கிராஸ் பண்ணி வேற போகல என்னையும். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நாங்களாம் வேலண்டியர்ஸுங்க. நல்ல ரோட்டில் தான் இருந்தாங்க. அதான் இந்த மாதிரி ரோட்டில் தான் இருந்தேன். இந்த பாலம் மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. இந்த ஏரியா தானே? ஆமாம், இங்கே தாங்க, இந்த ஏரியா தான். பெண்யானையாங்க? இல்லை எல்லாம் உடச்சி போயிருக்கான் பாருங்க, அவன் தான் நினைக்கிறான். உள்ளே போயிட்டானா? கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வழியாக வந்து அப்படியே போக அதில் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இடத்துலயாச்சும் லத்தி கடந்திருக்குமே. இல்லை, ரோட்டில் ஏதாவது ரெகுலராக நடந்து போகிற மாதிரி இருந்தால் லத்தியாச்சும் எங்கேயாவது கடந்திருக்குமே. அங்கே போய் மேலே யானை நிற்கிது. மரத்து மேலே நிற்கிது. வெள்ளை யானையான் இருக்கு. ஆமாம், வெள்ளை யானையை நல்லா காமிச்சிங்க. செம கான்டென்ட். எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நான் சீக்ரெட்டாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம லிஃப்ட்டில் போகணுமா? இது வந்து ஊதியம் போகிற ரோடுங்க. பார்க்காம இதுலேயும் அதுலேயும் போகலாம், இதுலேயும் போகலாம். உடச்ச நம்ம வண்டியா? ஆமாங்க, நம்ம மான் எவ்வளோ கிடக்குதுங்க. இந்த லைட்டு வேணாம், இந்த லைட்லேயே பார்த்துக்கலாம். எவ்வளோ மான் இருக்குதுங்க. ரோட்டை ஒருத்தரே அப்படியே படுத்து கிடக்கு போல. போலாமா? எல்லாம் குட்டி குட்டி மான். உள்ளே போனால் எல்லாம் வேட்டையாடிற அப்படின்னு வெளியே உட்காந்துச்சுங்க போல. எங்கேயுமே போகிறேன்னா அது பக்கம், இதுதான் பக்கம் பார்க்காம இருக்குது. இன்னொன்று உடச்சிட்டு இருந்தது. அதான் சவுண்டு பயங்கரம் கேட்டுச்சு. ஆமாம், நல்ல சவுண்டு ஒரு சத்தம் வந்து அதுக்கப்புறம் சவுண்டாக வரல. ஆமாம், அது எனக்கு காற்றுக்கு மூங்கில் உடஞ்ச சவுண்டான்னு தெரியல. சிறுத்தையா? சிறுத்தை அதுங்குது. பாயறதுக்கு தான். இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல சிறுத்தை படுத்துருந்ததுங்க. ஒன்றும் இல்லைங்க. ரோட்டில் கரடி உச்சா போயிருக்கு பார்த்தீங்களா? தான் இருக்கு. அன்னைக்கு தான் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய நம்பிக்கை இதுக்குள்ளே வந்து அவங்க குறிப்பாக கட்டுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். போக்குவரத்துல நம்ம சிறப்பாக போயிட்டு வரணும். கோவில் ஏறக்குள்ள பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு, நந்தீஸ்வரர் கோவிலே அடிச்சுட்டு போயிருங்க யானை. என்னங்க அது? போயிட்டுருக்கு. இல்லை கரடி அங்கே இருக்குறீங்க, கரடி பார்த்தாச்சு. குப்பியில் யானை இருக்குன்னீங்க, யானை பார்த்தாச்சு. என்ன விஷயம்னா அந்த ரோடு போகிற ஒரே ரோடு இப்படியே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அங்கங்கே இந்த சுற்றில் கரை அது இதுன்னு இல்லை இப்போல்லாம் ரோடு அன்றைக்கி வந்து எல்லாம் வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. பாருங்க எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் இங்கே இதில் வந்து எப்போ வந்தீங்க? அது எத்தனை மாதம் இருக்கும்? லேடி வேலை தனியாக ஆக்டிவில் போகுது. அதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் போட்டாங்களா? ஆமாம், அன்றைக்கி பாதி வேலை நடந்துட்டு ஈவினிங் டைம் அதெல்லாம் கடகடன்னு போடுது. அந்த டைமில் தனியாக போகும். ஃபாரஸ்ட்டுங்கிறனால டைமில் முடிச்சிருவாங்க. நேச்சு பண்ணலாம். நானும் என்ன பண்ண வரலை. சைடில் நல்ல வியூ. இன்று பௌர்ணமி நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. மறைஞ்சிருக்கு, மோடமாக இருக்கு.
மாதிரியே இருக்கு மேலே. அப்படியே வந்துட்டே இருக்கு. அங்கே ஏதோ போட்டிருக்கு பாருங்க அந்த லைட்டு நேம் போர்டு அதில் போட்டிருக்கு பாருங்க. இருங்க நேம் என்ன போட்டிருக்காங்க? சரிங்க ஓகே. கேர்மாலம் லெஃப்ட்டில் போட்டிருக்காங்க. ரோடுக்கு மார்க் இந்த பக்கம் கேர்மால் லெஃப்ட். இது வந்து கேர்மால் ரைட்டுங்க. ஒரு கோமலம் இடத்துல போனா கோமலம் ரைட் ரோடு பிரியுது. கோட்டமாலம்னு போட்டிருக்கு. ஓ மேலே தான் கேர்மால். ஆமாம் கேர்மால் லெஃப்ட். கோட்டை மாலம். ஏங்க கேர் மாலம் தாங்க போட்டிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு போறானே. ரைட் சைடுல போறா பஸ் ஸ்டாண்ட் போறா. அதான் லெஃப்ட்ங்க நம்ம. கேர்மால் லெஃப்ட் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போறா. அது போய் வர என்ன ரைட் ரைட் சைடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு அப்புறம் ஆமா கோமாலம்னு நானும் அங்க ஒரு ரோட மிஸ் பண்ணிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு மறுபடியும் அப்புறம் கீழ ஒரு மலை வந்துச்சா சரி அதுதான் இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீர் ரோடு பிரியுது. நீங்க ஸ்கார்பியோ ஓட்டி ஓட்டி அப்படி வருதாட்டிருக்கு. ஒரு வீடு வருதுங்க கேக்குறேன் அட்ரஸ் கேக்குறேன். நானே அப்புறமா யோசிக்கிறேன் என்னடா கோமாலம் அப்படின்னு பார்த்தா மேல புள்ளி இருக்கு. வாய்ஸ் விட்டு விட்டு வருது. இதுக்குள்ளேயும் வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. கோவிலா? எலக்ட்ரிக் ஃபென்ஸ். பாஸ் பண்ணிட்டேன். இதாங்களா? அன்னைக்கு தான் டஞ்சன் ரோட்ல போன மாதிரியே இல்லைங்க. ஆனால் தானே கேர்மாலம் 2 கிலோமீட்டர். ஆனால் இந்த பக்கம் தானே 2 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க கேர்மாலத்துக்கு. கேர்மால் 5 போட்டுருக்கு. 2 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. 2 தான் போட்டுருக்கு. ரொம்ப தூரம் வருதோ. ரொம்ப இல்லையே. வருங்க அதிகம் வராதாங்க. அதில் 2 கிலோமீட்டர் தாங்க போட்டிருந்தாங்க. மற்றனால வேற ஏதாவது இருக்கா? 20 அஞ்சல்கரா இருக்கு. 20 தான் இருக்கும். 20 தண்ணி பிடிக்கிறாங்களா? அண்ணா கேர்மாலம் நேராங்கண்ணா. கேர்மாலங்க இதில் போய் இடதுபுறம் திரும்பணுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓ எல்லாம் வலதுபுறமாக இருக்கும். இங்கே மட்டும் இடது அப்புறம் எல்லாம் வலது. சரிங்க. ஓ இப்போ நேரம் இருக்குல்லங்கண்ணா செக் போஸ்ட்டுக்கு. நீ எவ்வளோ? ஓ போய்க்கலாம் செக் போஸ்ட்டுக்கு. டைம் கரெக்டாக இருக்குது. ஓகே வரேன் நன்றிங்க. போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். 1080pல வச்சிருக்கேன்னா இது வர மாட்டேங்குது. குட்டி ஏதோ இருக்கு. சிரிச்சு ஓனாவி கிராசிங் இருங்க ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே நிறுங்க. அது அதான் ஓடுதுங்க. அப்படியே நிறுத்துங்க. அது லைட் வெளிச்சத்துக்கு அதே வருது. பார்த்தீங்களா? நரி தானே? நரி சென்னாய் கூட இல்லை. என்னத்தையும் எடுக்குதுங்க. என்ன திங்குதுங்க? இந்த லைட் வெளிச்சத்துக்கு அது நல்லா தெரியுது போல இருக்கு.
வாடா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா. குட்டி ஏதோ இருக்க மாட்டிருக்கு அந்த இடம். நல்லா வந்துச்சாங்க வந்து அந்த செமங்க ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பார்த்துருக்கேன். ஓகேங்க. ரெக்கார்டே பண்ணலையா? என்னங்க எப்போ பாரு இதே காமெடி பண்ணிட்டு அதனால கட் பண்ணி எடுக்கணும். காமெடி நல்ல பெரிய யானை எங்கே பார்த்தோன்னாங்க பண்ணாரி டு சத்தி போகிற பிள்ளைங்க. ஆமாம் இங்கே தாங்க பார்த்தோம் ஒரு மக்கனா யானை. வருஷம் முன்னாடி ரொம்ப பிடிச்சிடும் யானையா. இல்லை பூனையை கூட காணுங்க. என்னங்க காடு சமயம் பார்த்து காலை வருது. ஆமாம் லைட் இருந்துச்சு. இல்லைங்க ஆமாம் வந்துச்சு. பரவாயில்ல. ஓப்பனில் தான் இருக்கு. பார்த்த போகிற அதாவது சாமி முன்னாடி வேணும். என்ட்ரி போட்டுருவாங்க. நம்ம இப்போ என்ட்ரி போட தேவையில்லையா? அவ்வளோதான் முடிஞ்சு. அது கர்நாடகாவில் வராங்களா? இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை. இனி பிரச்சனை இல்லை. 5ல் போய்க்கலாம், நடந்தே கூட போய்க்கலாம். சாவி திம்பம் 29 கிலோமீட்டர்னு போட்டுருங்க. 9:10 நிமிஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா மேடம் ஏன்னா சத்திக்கு 54 கிலோமீட்டர். எல்லாம் தனியாக விட்டா இப்படி இருக்கு அந்த காற்று பஸ்ஸில் போகிறது வீதியிலே உடஞ்சிருவாங்க. சவுண்டே ஒரு மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. அது அந்த சவுத் ஆப்பிரிக்கா காட்டிலலாம் அந்த யானை லட்டி மாதிரியே கேமரா போட்டு விட்டுருவாங்க. அது அப்படியே ஊறிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் ரிமோட்டு. ஓ அந்த மாதிரி. அதெல்லாம் அது ஒரு அந்த டிஸ்கவரி ஆரம்பிச்சப்பெல்லாம் அது ஒரு நல்ல ஃபேமஸுங்க. அது அந்த மாதிரி கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு போடலாம். நம்ம ஊர் கட்டுக்கால செய்கிறது. நம்மகிட்ட பார்த்தா அது நின்றுக்கிற மாதிரி இருக்குங்க. பார்த்தா ரோடு அகலப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க. நல்லா சைடில் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த காட்டு பண்ணி சன்னமாக இருக்குதுங்க. ஜிலேபி மீனாட்டம் இந்த குண்டா இருக்குங்க அப்படிங்கிறதுல இல்லை, சன்னமாக இருக்குது. ஏன்னா ஒரு புளியோ ஒரு சிறுத்தை வாழ்நாளில் எத்தனை உயிரை கொள்ளும். அது பசிக்கு தகுந்த மாதிரி தானே. குத்து மதிப்பா ஏன் ஒரு ஏன்னா பெரிய நல்ல இறைகள், ஒரு இறைய பெரிய கடமான் பெரிய மானை சாப்பிட்டுச்சுன்னா அது 3 நாள் 4 நாளைக்கு உணவு சாப்பிட சாப்பிடாது. தேடாது. ஆமாம். அதையே மறுபடியும் உணவு தேவை வருது, ஒன்று அடிக்கும். 2 நாள் 3 நாள் வச்சு தான் ஒரு சாப்பிடுவோம். காட்டெருமையை வந்து அதிகபட்சம் 4 நாள் வச்சு சாப்பிட்டு விட்டுட்டு போயிடும். ஆனால் அது அடித்து சாப்பிட்ற ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இடுப்பு வரை தோல் கீழே எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிச்சு வெறும் எலும்பு கூடு இருக்கும். அது எங்கே பார்த்தோம் அப்படின்னா கூடலூர் விட்டு நடுவட்டம் மேலே ஏறுறீங்களா நாடுகாணி, அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிறது போய் பார்த்தா ஒரு எலும்பு அப்படி இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வந்து மரம் கொண்டு போகிறாங்க. அப்போ என்னன்னா இங்கே செத்து கிடக்குது இப்படி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நெல்சன் எஸ்டேட் இருக்குங்க. அதிலிருந்து அடிவாரம் தான் வந்து நீங்கள் பொக்காபுரம் லைன்னு சிங்காரா லைன்னு இந்த பக்கம் வரும். எவ்வளோ வருஷம் வரைக்கும் ஒரு புளியோ சிறுத்தை வாழும்? 16 வருஷம். அவ்வளோதானே. மாதத்துக்கு ஒரு 5 போட்டாலும் உங்களுக்கு 1 வயசுக்குள்ளார புளி நல்லா தடகாத்திரமாக வந்துடும். சரி வாடியோட பழகிக்கலாம். மானாம்பள்ளி ப்ராவின்ஸில் பார்த்த
8 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். உள்ள வர சவுண்டு பாருங்க. ம் அந்த மரம் உள்ள அந்த அளவுக்கு இருக்கு. நடக்குது. காற்று அப்படியே வருது அடிச்சு. வீதி ஆகுங்க அப்படியே. நான் கிளாஸ் ஏற்றிட்ட காற்று விசு விசுன்னு அடிக்குது. நான் மரங்கிறதா உளுந்துற போகுது. பார்த்து ஜாக்கிரதையாக போயிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே சொல்ல இப்போ இந்த மாதிரி காற்றுக்கு மரங்கிற சாஞ்சிரும் இல்லைங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதான் காலையில் பார்த்தோம் இல்லைங்க, இதே ரோட்டில் தான் மழை விழுந்து கிடந்தது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதான் மரம் தான் திருப்பி போக வேண்டியதானே. நம்ம மேலே உழுவுன்னு அது இல்லை நம்ம மேலே இல்லை. இப்போ ரோடு பிளாக் அடிச்சா எப்படி நம்ம போக முடியும்? என்ன பண்ண முடியும்? இதே ரவுண்ட் அடிச்சுக்க வேண்டியதான் ஜாலியாக. பொம்மை யானை கூட காணுங்க. அதுமே பொம்மை என்னன்னா அவன் இங்கே நிற்கும். எவ்வளோ கிட்ட போனாலும் அது மூஞ்சி திருப்பி சோறுதிங்கிறதே தான் பிஸியாக இருக்கும். ஆமாம். இந்த பக்கம் போனோம்னா இப்படி திருப்பி, இந்த பக்கம் இப்படி திருப்பி. மாசனூர் ரோட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கிட்டெல்லாம் வந்துருக்குதுண்ணா. அதுலேயே கொஞ்சம் மறக்கிறதே இருக்குங்க. ஆனால் அது ஜம்முன்னு உள்ளிருந்து மேலே ஏறி வந்ததுன்னா குளிக்கிறது விழுந்து நிற்கிறேன். நம்மளை பார்த்து கீழே செம்மண்ணா. சமையல் உபருங்க. வரட்டும் வரட்டும். எப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க இப்போ புளி இழுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம்? யாராவது பார்த்துடுறாங்களா? ஆனால் அந்த இடத்துல தாரை இருக்கும், வெட்டு சுற்றி இருக்கும், கால் தடம் தாங்க. கால் தடம் இல்லை, அவங்க கூட யாராவது இருப்பாங்க. அப்புறம் அந்த கடிச்ச விதத்தை வச்சும் கண்டுபிடிப்பாங்க. அது இதுதாங்க. ஓ இது சொல்கிறீங்களா? வண்டி எடுத்துருங்க. அதான் சொல்ல மாட்டீங்களா? நிலத்துல மேலேருந்து கீழே விழுந்துச்சு. இல்லை சாயந்தரம் ரொம்ப ஹெவியான மரம். இதெல்லாம் யூக்கலிப்டஸ் மரம் லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ரோட டக்குனு பாஸ் பண்ணிக்கணும். 2 பேத்துக்கு அருமையான கரண்ட் கிடச்சிருச்சு. எடுத்தீங்களா? கரெக்டாக விழுந்ததுக்கு அப்புறம் தாங்க எடுத்தேன். ஏங்க? நான் சும்மா தாங்க இப்படி தான் வச்சுருந்தேன். அவரை டக்குன்னு விழுந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தேன் நான். இது சின்ன கிணறு. இதெல்லாம் கொஞ்சம் சன்னமான மரங்கள் தானே. இதெல்லாம் கொஞ்சம் டப்புன்னு தாண்டி இருக்கேன். விழுங்க அடுத்து பெருசாக விழுகும். மரம் தான் இல்லை விழுந்துருக்குங்க. காற்றுக்கு விழுந்துருக்குங்க. முகவாசம் மட்டும் எடுத்தீங்களா? எந்த வழி? இதான் ஆசனூர் காரப்பள்ளம். காரப்பள்ளம் புனக்கனூரா? மைசூர் ரோட்லையா? போயிட்டே வந்துடலாம். போயிட்டு வாங்க. அதான் வந்து கூட சாப்பிட்டு காமிக்கலாம். செக் போஸ்ட் தாண்டிதான். இந்த பெரிய பேக்கரி இருக்கு இல்லைங்க? ஆமாம் பேக்கரிக்கு முன்னாடி 2 பேக்கரி ஆப்போசிட் இருக்கும் இல்லைங்க, அதுக்கும் முன்னாடி. அதான் தொட்ட மாதிரி அங்கேருந்து பார்த்தா பேக்கரி தெரியும். லைட்டிங் பத்தல. யானை நிற்கிற இடம் தான். சரி நீங்கள் அந்த சைடு பார்த்துக்கோங்க. நான் கரும்பு சாப்பிட்றது தான் வந்திருக்குதுண்ணா. வெயிட் அதிகமாக ஏற்றிட்டு வரும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சத்தை அப்படியே போடுறாங்களாமாங்க. இப்போதான் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 18 டன். அப்படி இருந்தாலும் இது வந்து யானை காடு. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இருட்டு கெட்டது பார்த்தீங்களா, அந்த டைமில் ரோடு பாசிங் ஆகுங்க. இல்லைண்ணா இங்கே இந்த வண்டி கம்மியாக நிறைய நினைக்கிறேன். இது வந்து யானை ஒரு 30-40 யானைலாம் பார்த்தேன். அதாங்க இது வந்து யானைக்காடு. அப்படிலாம் சொல்லவே முடியாது. யானை இதுக்கு தான் வருது அதுக்கு தான் வருதுன்னு சொல்லவே முடியாது. மேக்னெட்டோ பெண் யானையாங்க? இல்லை இல்லை அப்படியே வந்துட்டே இருக்கு. உங்களுக்கும் இல்லையாங்க?
கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மி பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒரு அளவுக்கு தான் தெரியுது. நல்ல பெருசுங்க. இந்த லைட் வெளிச்சத்துக்கே வருதா என்ன? டேய் எப்படி அண்ணனோட போட்டு வருது பாருங்க. டேய் உள்ள போறான். உள்ள போகலையா? இங்கே வரியா? லைட்டிங் பத்தல. ஒத்தையானே சுத்திக்கிட்டு இருக்குது. அநேகமா இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேங்க. ஆஃப் இது பண்ணிடாதீங்க. ஓடு. உள்ள சவுண்டு கேட்குது. உள்ள சவுண்டு கேட்குதுங்க. மக்கனா லக்குதாங்க நம்மளுக்கு. மக்கனா வந்து பரவாயில்ல, மக்கள் அமைதியாக இருக்கான். அது பின்னாடி வந்தது. ஆனால் பரவாயில்ல, நல்லா ஆள் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காங்க. அவனும் இல்லை, ஒரு விசில் விடுவான்னு பார்த்தேன், சவுண்டு பண்ணல. அவன் காதையும் வரைக்கல. வெங்காயம் மட்டும் லைட்டாக தூக்கி காமிச்சிட்டு எங்கே சாப்பிட ஊருக்கு போனீங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிற மாதிரி இருந்தது. மானு கும்படா. அதுங்க அது சாப்பிடுங்க. எடுங்க, ஜூம் எடுங்க. இருங்க. பின்னாடி வண்டி ஏதோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கே பார்த்த மாதிரியே தான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. சின்ன பையன் இவன் தானே அவன்? இன்னும் பொம்மைங்க. அடுத்தது பார்க்கலாம். வேற ஏதாவது போய்க்கலாம். போகட்டும். ஒரே கீழே தானே இறக்கிட்டு இருப்பாங்க. அவன் தாண்டி முன்னாடி போயிருக்கான். ரொம்ப ஸ்லோவாக நான் செல்லு போயிருக்கான். ஒரே கீழே தானே போவான். கடமான் ரெண்டு மான் அங்கே வந்து எங்க பின்னாடி நமக்கு பின்னாடியா? அட ஆமாம், அங்கே ஒன்று நிற்கிது. பெருசாக இருக்குது. போகிற லைனில் டூ வீலர்லேயே தான் போகிறீங்க. என்னங்க? டூ வீலரில் போகும்போது சஃபாரிங்களா? இல்லை, அது காரில் போனோம். அப்போ காரில் இப்படி தான் நம்ம போகிற மாதிரி தான் போனோம். டூ வீலர்லாம் அப்படியே பரபரன்னு போயிடுவோங்க. அந்த இதில் நிற்க மாட்டோம். யானை நிற்கிதா அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். சவுண்டு கேட்டுருக்கீங்களா? அது ஒரு மாதிரி அலாரம். புலியோட சவுண்டு. உருமுறது அலாரம். அது ஒரு டைம் கல்லட்டிலையும்
பொக்காபுரம் லைன் ஓதி மலையிலையும் கேட்டேன். ஓதிமலை, ஓ அங்கே அங்கே பக்காபுரம் மேலே. ஆமாம், அது பேர் ஓதிமலை. சாரி, விபூதி மலை. அதுவே அதான் ஓதிமலை இங்கே இருக்கு, சிறுமுகம் முன்னாடி. யானை பாருங்க, பொம்மை. ஆமாங்க, 2 போகுது. ஆமாம், யானைங்க அப்படியே பொறுமையாக நடந்து போகுது பாருங்க. அந்த பக்கம் ஒரு குட்டி யானை. அதனுடைய குட்டி தானே இருக்கு. மாசமாக இருக்கா? ஆமாம், மாசமாக இருக்கு. இந்த அங்கே பாருங்க, வயிறு நல்லா ஆடுது, தெரியுதுல்ல? மாசமாக தான் இருக்குது. அந்த குட்டி அப்படியே மறைச்சி கொண்டு போகுது பாருங்க. ஆமாம், எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு பாருங்க, அதுக்கு தந்தா இருக்கு. இது 2-3 பர்சன்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. உடம்புல ஒரு மாதிரி தொலை தொலைன்னு ஆயிடுச்சு. இறங்க, அது குட்டி போயிட்டு இருக்குல்ல. பானம் தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன பையன் நல்ல பெருசு தான். பாம்பு ஓடுது பாருங்க. சத்தியமங்கலம் செக் போஸ்ட், இதுதான் லாஸ்ட் நம்ம என்ட்ரி. காலையில் வந்தது, இப்போ வெளியில் அப்படியே போகிறோம். ஸோ இதோட யானைக்காடு இதெல்லாமே முடிஞ்சது. ஸோ எந்த இது எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் அதுக்கு வீடியோ எண்ணில் சொல்லிடுவீங்க. சரி, ஓகேங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். சவுண்ட் கேட்டுது, நான் அப்படியே கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அந்த பக்கம் போயிட்டு செக் போஸ்ட் வந்துட்டோம். இப்போ கேட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம்.